தொந்தரவு இல்லை. அந்த பக்கமெல்லாம் பரவாயில்ல. இன்னொரு கருப்பு கடை இருக்குல்ல, அது கொட்டையூர் கருப்பு. கொட்டையூர் கருப்பு. இது தாப்பட்டை கருப்பு, நாப்பட்டி கருப்பு. அவர் அனுப்பிவிட்டீங்களா? புளிய மாட்டேங்கிறாங்க. அதான் போன இது ராசி நட்சத்திரம் வாங்கிட்டா. அதை வச்சு கூட பார்க்கலாம். அப்பா வீட்டு பிள்ளைய பார்த்தேன், அது கொஞ்சம் முட்டார் கொடுத்து யாருங்க? நீங்கள் அம்மா அப்படி போனீங்களா? அம்மாவுடைய பொண்ணு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து வெளியூரில் ஓடி இருக்காங்க. சொந்தக்கார பொண்ணு. புஷ்பா அந்த பொண்ணுக்கு. பார்த்தீங்களா? அவங்க வந்து எனக்கு இவங்களுக்கு மரம் வேற, எனக்கு வந்து பங்காளி மல்லமுத்து தான். வெளியூரில் குடியிருக்காங்க. நம்ம அது இறந்து போச்சு. அதனால 2 பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு அவங்க வெளியூர்லேயே ஓடி கட்டிக்கிச்சு. அது வந்து எங்கள் எங்கள் அம்மாயிக்கு அக்கா மகன் வேணும். அந்த பொண்ணுக்கு, நீ சொல்கிற பொண்ணுக்கு அப்பா வெளியூரில் பார்க்கலாம். நான் வெளியூர் தான். நான் வெளியூர் இல்லையே, கொடுத்துருவாங்களே என்னன்னு தெரியலையே. நான் ஜாதகம் நல்லா இருக்குது, சரி கொடுங்கன்னு சொன்னேன். வேற மாப்பிள்ள தான் சொல்லுங்கிறேன். எங்கள் பையனுக்கு பார்க்குறப்ப 23 வயசு, இப்போ 27 வந்துருச்சு. அந்த பிள்ளைக்கு பொண்ணு 2 பையன் 1. சொந்த ஓடி போய் கட்டிக்கிச்சாருக்கு. எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்றவங்க நாங்கள் பெரிய ஊற்று, அவங்க 2வது ஊற்று. எங்கள் சினிமா ஆட்டோட வேட்டி கட்டிக்கிறவங்க கூட அவங்க.
அந்த பொண்ணு எல்லாரும் பாருங்க வேட்டி கட்டிக்கிறவங்க அவங்க நம்ம அவங்க வந்து இந்த இப்போ எங்களுக்கு இவங்க கட்டுற மரம் தான் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படி இந்த தம்பி எழுப்பாங்க அப்படி கட்டிக்க அப்படியா அது அங்கே பக்கத்தில் இருக்க சரி வராதுன்ட்டு கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து மாவி வீட்டில் ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னா ம். அங்கே கொடுக்குறேன் நான் திருப்பி பைத்த முறையில் ஒன்று இருக்குது என்னங்க அப்படின்னு இந்தா கொடுக்குறேன் நான் திருப்பி அந்த சாதகத்தை அனுப்புங்க சாதகம் சரியாகுன்னா பேசிக்கலாமா இந்த சொல்கிறேன் அப்படின்னு அவ்வளோ நல்லா இருந்தால் அப்படி சொல்கிறாங்க இன்னமேல அவர் தலையிட முடியாது உடனே வந்து அவங்களுக்கு போன பண்ணக்கூடாது இது 2 வழியில மூணு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு நான் எடுக்கல ஃபோன் பண்ணா நான் எடுக்கல இங்கே கொடுக்குறேன் அங்கே கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு இப்போ இங்கே வெளியில் வேலையில் இருக்குன்னு மெட்ராஸ். சொல்லி வேலையில் இருக்குது வேறு பக்கம் கண்டையில கண்டையில 12வது படிச்சு. 12வது படிச்சிருக்குது வேறு பக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் மெட்ராஸ் தான் இருக்குது அப்பவாவே குண்டா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது எங்க போயிட்டு பையன் அப்படிதான் கண்டையில இருக்கான். குண்டாதான் இருக்கா இப்போ எங்க போற குண்டா இல்லையா குண்டு சாமானியமா பசிய மாட்டேங்கிறாங்க எது அம்மா பிடிக்கும் இல்லை இந்த பொண்ணு எத்தனை பொண்ணுங்க உங்க பையன்? இவங்களோட பொண்ணு இதான் மொதல் பொண்ணா 2 பொண்ணு மட்டும்தான் ஆ கல்யாணம் பண்ணிக்கிச்சு இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இது பெருசு சரி ஃப்ரெண்டு தான் ஜாதகம் பாருங்க பார்க்குறாரு செல்லு வழியை பார்க்காரு இல்லை ஃப்ரெண்டு பார்த்து சொன்னார் ஜாதகம் பார்த்து கணிச்சு பாருங்க பார்க்குறவங்கள்ட்ட பார்த்தா போதும் நம்பியாட்ட பார்த்தா கூட சொல்லிடலாம் தொலைவில் ஒருத்தர் செல்லு மூலியம் பார்ப்பாரு திட்டிவிட்டு அவனால அவரை யாரும் கணிச்சு பார்க்கல செல்லு மூலியம் பார்க்கல எனக்கு பாஜார் சொல்ல வச்சுட்டார் சொல்லி இவங்க அங்கே தான் குடியிருக்காங்க இதுக்கடா இவங்க கட்டிட்டு வந்துட்டாங்க வரலையா அங்க அம்மா வீட்டுக்கு போலையா அப்படியே வந்துட்டு போனா அவதான் ஆபரேஷன் பண்ணி போனாரு போறேன்டாடி எனக்கு தெரியாது வந்து தம்பி போன் போட்டேன் இப்படின்னு சொன்னான் அப்படியே ஒரு பார்த்துட்டு போ பார்த்துட்டேன் அங்கெல்லாம் எனக்கு அம்மா தான் கொஞ்சம் எனக்கு கூட தெரியாது இந்த மாதிரி பாவம் அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்து பாதுகாப்பு நானா என் தம்பி மாமா கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு போறேன் யார் போகிறோம் யார் சின்ன பொண்ணு பார்த்தோமா வேற இடமா அது அதான் அந்த வீடு தான் எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இருக்கு அதுக்கு அவங்க அம்மாவுக்கு இருக்கா அம்மா அம்மாவுக்குள்ள பள்ளிக்கூடம் போவோம் பையன் பள்ளிக்கூடம் போவான் அவங்க அம்மா ஏதோ செய்யணும் பெற்றவங்க தான் பார்க்க எங்க போனேன் நான் இப்பதான் வந்து இங்கதான் இருந்தேன் பால்கார் வந்து போனேன் அதுக்கு அன்னைக்கு போயிட்டாரு அப்புறம் போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்தேன் எங்க பையனுக்கு இவங்க தான் எடுத்துருக்காங்க கல்யாணம் பண்ணி சரி கடைசியில் நீ கடைக்கலாம் அப்படியாவா ஆமாம் அங்கே சுகந்தி மளிகை கடை இருக்குல்ல யாரும் சுகந்தி சொல்லுங்க எதிர்த்து வீடு அவங்க அம்மா அவங்களுக்கு ஏற்றுக்கா நாங்கள் வேலைக்கு போச்சம்மா நிலக்கம் போவாங்க ஒவ்வொரு வீடும் போவாங்க அங்கே இருக்கு மெய்யம்பட்டியில் மச்சினனுக்கு பொண்ணு கட்டி இருக்கு மெய்யம்பட்டியில் ஆனால் பேர் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிச்சு எல்லாரும் சொன்னாங்க எங்கள் ஊரில் கலையாசம் கலைச்சி ஊரே சொல்லணும் நல்லா பேரை கரெக்டாக அமைஞ்சிட்டு எங்கள் பேர் இங்கே தான் இருக்காங்க சொல்லுது பெரியம்மா அவங்க எங்கள் மருமகள் பெரியம்மா அவங்க அப்படியா உங்கள் வீட்டுக்காரங்களா எங்கள் வீட்டுக்கார மருமகளுக்கு நாங்களும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அது இருந்தா சொல்லுவேன் நீங்க போய் பார்த்துக்கோங்க இங்க வந்தானா நம்ம வந்தா என்ன சொல்லுவாங்க அவங்க நீங்களாம் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க சரி இந்த இடத்துல இருக்கிறது சொல்லிடுவேன் போய் பார்த்து இது பண்ணிக்கிறேன் முக்கியமான இடத்துல தான் வரணும் இந்த கடையெல்லாம் மூடிட்டு வந்துட்டேங்க 2 மணிக்கு வேலை உள்ள தூக்கமாக இருந்துச்சு போய் வெட்டி செலவு தான் 100 ரூபா அது பெட்டராக வேறு கிடைக்கல பைபாஸில் போய் போட்டிருந்தேன் கிழக்க எஸ்எம்டி போய் போட்டிருந்தேன் கண்ணம் போடுறாங்க 5 லிட்டர் 6 லிட்டர் 20 லிட்டர் கூட வாங்கியிருக்காங்க எங்களுக்கு மேற்கு அதெல்லாம் வந்து மூட மாட்டாங்க அப்படி சொல்லி அதெல்லாம் ஒன்றும் மூட மாட்டாங்க அதில் பெட்ரோல் அப்படின்னு தான் இருக்குங்க எல்லாம் பொருளை கை போட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க போய் பார்த்தா போட்ட பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க வடகா ஒரு பெட்ரோல் ரோடுக்கு நிற்கிது அப்புறம் 11 மணிக்கு ஒரு இடத்துல பார்க்க போனேன் அவன் எஸ்எம்டியில் போனால் அங்கே ஆதிவாசி கும்பல் நின்றுச்சு அதை போட்டுட்டு வந்துட்டேன்
தோட்டம் காடெலாம் இருக்குங்களா? தோட்டம் காடெலாம் ஓட்டாவில் நல்லா அஞ்சு இருக்கு. 5 ஏக்கரா? 5 ஏக்கர். ஓட்டலில் கம்பெனியில் முடிஞ்சதா அது? அப்போ அது என்ன படிச்சிருக்கீங்களா? கம்பெனியில் முடியுங்களா இது? இல்லை இது நான் உள்ளப்பா, இது என் ஃபோட்டோ இல்லை. இதோட அமிச்சேன் பாருங்க, அந்த ஜாதகம் எல்லாத்தோடையும் ஒரு இது அமிச்சேன் பார்த்தீங்கன்னா. அது அந்த சைடில் அவங்க சைடில் இருக்கு. ஆ இதுதானே குறிச்சி அவங்க கொடுப்பாங்க. யாருக்கா? இது இல்லையா? இல்லை இல்லை இது நான் இல்லை போடுறேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. உண்மைதானா? அது பழைய வீடெல்லாம் அங்கேயே விட்டு நல்லா இருக்கு. அது மூலமாக கலந்துட்டு அதை வாடகை விட்டு அப்படியே வந்து வாடகை விட்டாங்களா? அது மூலமாக நடக்குது என் போய் ஆரம்பிக்கிறேன். அதனால வேணாம், இங்கே நம்ம இடத்துல என்ன கட்டி வச்சு இவ்வளோ நாளாக எங்கள் அக்கம் பக்கம் கலந்து இல்லாமல் இருந்தாங்க. இப்போ நான் வந்துதான் நான் இருந்துக்கவோ அப்புறம் அவங்களே விட்டுக்கிட்டாங்க. கம்பார் இருக்காது. கம்பம் வேற இல்லை, அதான் இருக்கலாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டேன்றாங்க. நான் வந்து இப்போ பணம் கட்டி எல்லாம் சேர்ந்து கூட இருக்காங்க. ஆமாம், சர்வீஸ் வேணும்னா அப்புறம் பட்டாளத்தில் தான் கொடுத்துருவாங்களே பேரம் பேட்டி எடுத்து பிள்ளைங்களாம் வளர்த்து இருந்துச்சு. இவ்வளோ நாள் அந்த விலை கொஞ்சம் தான் இருக்காங்க. பாப்பா விட்டுருந்தே இறங்கி இறங்கி வந்துருக்குதா? நேற்று இருந்துச்சு. வேற நாய் இருக்கு படிப்பு காலையில் போய் அதுக்கு அதை விட்டா அப்புறம் அவங்க 30 வயசுக்கு மேலே தான்ட்டாங்க. கல்யாணம் கொடுக்குறோம். அப்புறமே திரும்பி வந்து அது பண்ணினாதான் இதுக்கு நல்ல நேரம் வருங்கிறாங்க. அப்படின்னு வந்து செட் ஆக மாட்டேங்குது. வந்துட்டு தான் இருக்கு. மாதம் கொடுத்தா ஜாதகம் கேட்குதா, ஜாதகம் கொடுத்தா மாதம் பிடிக்கல அப்படிங்குது. மாதம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த பையன் தான் நாட்டில் என்ன படிச்சிருக்காங்கம்மா பொண்ணு? பிகாம் முடிச்சு. பிகாம். கிரீன் பார்க்கல டீச்சராக போயிட்டு இருந்துச்சு நாமக்கல்ல. அது போயிட்டு ஒரு 3-4 மாதம் இருந்துச்சு. உடம்பு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால வேணாம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வர புரிஞ்சுட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் அது பொண்ணுக்கு நியமிச்சாச்சுங்க, அடுத்த வாரத்தில் ஒரு சிம்பிளாக கூட்டு போய் கோயிலுக்குள்ள தாடி பண்ணணும் அப்படின்னு யோசனை கூட்டவே வேண்டாங்க. எனக்கு கூட்டே ஆகுங்க, நான் பிள்ளை கல்யாணம் பண்ணுறோம், இதை விட்டா பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லி நான் வாங்கிட்டு ஆளை போயிட்டாச்சு. மாதம் 5000 கொடுத்தாங்க. தெரிஞ்சு விடலன்னு தான் உனக்கு எனக்கு வந்து நான் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. நீ தையல் கிளாஸ் போயிட்டு தையல் இருந்துச்சு. சரி அதையாவது குறைக்கிட்டு வேணான்ட்டு உள்ள வச்சுருந்தா தீபாவளி வந்துச்சு. அதெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கணும் வேண்டான்ட்டு போய் சாப்பிடாமோ ஒன்று செய்யாமோ அது உள்ள வரணும் போய மாட்டேங்குது. எங்கே அதான் ஒரு வீட்டிலே அரை வீட்டு பள்ளியில் போகிற சாப்பிட்டு போகிறது தான் ஆகும். அதனால வீட்டே இருக்கு, வீட்டே வச்சாச்சு. நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன அதுங்களாம் வேலை தானே எங்கே கிடக்குது என்ன பண்ணுங்க. அதுக்கு போய் ஒரு நாளைக்கு வீட்டில் சந்தோஷமா நாடு யாரும் பேர் நான் பாப்பா மாதிரி இருக்கிற 13 வயசுல போய் சேர்ந்தாங்க. இப்போ இதுக்கும் ஃபீஸ் கன்செஷன் பண்ணாங்க, அதுக்கு ஃபீஸ் கன்செஷன் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இது ஒரு பிள்ளைக்கு கொசம் தான் அந்த பஸ் இங்கே வந்து ஏற்றிட்டு போகுது. சின்ன வயசுலேருந்து பழகியாச்சு, அப்புறம் என்ன பண்ணுறது.
எல்லாம் ஓனர்லாம் நல்லா பேசுவாங்க. வேலை இருந்தால் இருந்துக்குவேன், ஏதாவது இதுன்னா. மற்ற நேரம் இப்போ வீட்டில் என்ன வேலை, தோட்டம் கொஞ்சம் தான் இருக்குது, அதில் மாடுக்கு சோளம் கழிச்சிட்டேன். மாடு ஒரு 3 மாடு இருக்குது, அதை கட்டி போட்டு போனால் இல்லை சாயங்காலம் வந்து பால் வைக்க, மதியானம் பாப்பா தண்ணி வச்சு கட்டும், அவ்வளோதான். அதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இது மட்டும் தானே இருக்குது, அதனால போயிடும். நான் அவ்வளோதான் பொறுத்து கேட்டுட்டு வரையில வாமா நான் வாய் நிறையா ஒன்றே கிடைக்க மாட்டேங்குது. துப்புசம் துப்புசம் வாங்கி கிடக்க வேலை சுசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உடனே கிடைக்கல அவங்க என்ன பண்ணுவாங்க. காரணம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இந்த ராமர் வீட்டில் அதே அந்த அம்மா பிடிப்பிள்ளையே வாங்க பார்க்கலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள வேற ஆளை கூப்பிட்டு கொடுத்தா காசு செலவு பண்ணாமல் கொண்டு கொடுப்பாங்க. பொண்ணு தருவாங்க. இங்கே எங்கள் வீட்டில் கொடுக்குறது சல்பான சல்பு. அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் படிச்சுட்டு நானும் உள்ளூரில் எங்கள் அம்மா உள்ளூரில் கட்டிச்சுன்னு இதுக்கெல்லாம் பேரவே வேணாங்குது. அதுங்க கட்டிக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அங்கே கொடுக்க அந்த வீட்டில் கொடுக்கலன்னு அங்கே போனது என்ன இருந்தாலும் சரிவிட்டு வரல. இப்போ நான் பக்கத்து வீடு மாமியார் வீட்டில் தாய் அதுக்கு இப்போ பிள்ளைங்க இருக்குன்னா கேட்டாங்க. அது எனக்கு வேணவே வேணான்னுச்சு. ஏதாவது ஒன்றையாச்சும் கொடுத்தாங்க. எனக்கு முடியவே முடியாது, எனக்குலாம் வேணவே வேணாம். வேண்டாம் போது நம்ம போய் வலுக்குத்து போய் பிள்ளைங்க கட்டி பண்ண வைக்கிறதா என்ன பண்றது? அதுதான் முடிஞ்சு அதை கொடுக்கவே வேணாம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்க சொந்தக்கார பிள்ளைங்க ஓப்படியமா வருது, அது முறம் இல்லை. இவ்வளோ நம்மளாம் அக்கா தங்கச்சி, சாரதா நானும் அக்கா தங்கச்சி இல்லை. அதுக்கு எல்லாம் போனது உள்ளூர்ல தான் நிறைய பேர் தேவையான அங்கிட்ட வந்து உங்களுக்கு மரம் சரி இருக்கும். உங்களுக்கு அந்த பக்கம் எங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? கட்டாம்பட்டி சைடு எங்களுக்கு சொந்தக்காரங்க கட்டாம்பட்டி, அம்மாப்பட்டி, மணியம்பட்டி, கரமாவளம், அந்த சைடு தான் வெளியே இப்படிதான் எங்களுக்குலாம் இப்படிதான் வளசராமணி இந்த சைடு தான் இருக்கு சொந்தக்காரங்க. நெட்லாம்பட்டி இந்த சைடு தான் நெடுப்பாளையம் நெட்லாம்பட்டியில் எவ்வளோ சொந்தக்காரங்க? எங்கள் பெரியம்மா இருக்குது. இப்போ பாப்பா நாத்தனா அங்கே இருக்குது. எங்கள் சின்னாயி அம்மாவோட சின்னாயி மாவளம் அங்கே கொடுத்துருக்கு. பெருமாள் ஊர் தெரியுங்களா உங்களுக்கு? அது கிட்ட கேட்கணும். ஏதாவது நல்லது கெட்டதுன்னா போவோம். அதெல்லாம் அப்போ இப்போலாம் வந்து ராமு இப்போ இருக்காங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. வெளியூர்லேருந்து கிடைச்சிச்சு. அது அத்தை நல்லது கெட்டதுன்னா வந்து சொல்லும் போவோம். இப்போ நாளைக்கு விசேஷ கடை வெடிச்சு போயிட்டு வந்தோம் 2 நாள் முடிஞ்சுட்டு. அதுக்கப்புறம் நம்ம முறை பார்க்கணும்ல. நீங்கள் என்ன பண்ணி சாமி கும்பிட்றீங்க? நாங்கள் சோழரசாங்க. அவங்க வந்து பாப்பண்ணசாமி கும்பிட்றாங்க. இவங்களுக்கு வந்து திருச்சியாமலையில் கோயில் திருச்சியாமலை. சோழராஜனா எங்கள் ஊரில் கோயில் இருக்குது. அப்படியே எங்கள் ஊரோட இருக்குது. அது கலியம்பட்டில் நெய்யம்பட்டில் இருக்குது. நெய்யம்பட்டி எங்கே இருக்கா? ஆமாம், சோழராஜா பஸ் கூட ஓடுது. நாங்கள் சோழரசன், நாங்கள் அம்மாப்பட்டி, எங்களுக்கு அம்மாப்பட்டி கோயில் விடலாம். நாங்கள் வெளியூரில் குடியிருக்கோம். வெளியூர் நாங்கள் சொந்த ஊர் அம்மாப்பட்டி எல்லாமே மச்சம் கோயில் வீடு எல்லாமே. இவங்க பெரமங்கலத்தில் மணியம்பட்டி. இது வந்து கேட்டீங்களா வீடு? நாங்கள் கேட்டேன் இந்த அட்வான்ஸு. நான் இந்த வந்ததில்லை, சின்ன பிள்ளை வேலைக்கு நான் வீடு தெரியும் கட்டிக்கிறதே தெரியாது. நான் வீடு அங்கே அந்த சைடில் அது மாறி நான் சொன்னேன் அங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ வீடு கட்டிட்டு அப்புறம் சொன்னேன் தராசமாவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கிட்ட தான் நம்ம சொன்னால் தெரியலடா. செல்வினாவோட தெரியாது, எங்கள் அப்பா பேர் சொன்னால் தெரியும். ஒன்று இல்லை, நேராக அந்த முடக்குல தெரிஞ்சா இப்போ நேராக இங்கே வராதான். அது முன்ன வந்து பழைய வீடு அங்கே இருந்துச்சு. அப்புறம் தான் இப்போ கொண்டோம்ல. நான் அது எவ்வளோ கொடுக்குறேன் வாடகை? எவ்வளோ கொடுக்குறேன்? வாடகைலாம் தர வேணாம், சும்மா அப்படியே வீடு சுத்தம் இருந்தால் போதும் போன்ட்டேன் நான். ஏதோ வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு. அப்படியே என்னத்த போய் வாடகை அது ரோடு வைக்கிறாங்க. டவுன்லனா எல்லாம் வாங்குவாங்க. இங்கே படிக்காத போய் என்னன்னு வாங்குவாங்க. ஏன்னா நம்ம ஒரு இடம் சுத்தமாக இருக்கா, அது கூட அதெல்லாம் பிரிச்சுட்டு கொண்டு பின்னாடி போட்டுக்கலான்னு இருக்கேன். அப்படியே ஆடு மாடு கட்டிக்கலாம் பிடிச்சிக்கலான்னு. என்ன நான் கூட என் கூட தான் வேலைக்கு வராது. 6 மாதம் 5000 ரூபா. 2 பேரும் அங்கே தான் போகிறோம். கஞ்சிக்கு போனாரு. இப்போ அங்கெல்லாம் செட் ஆகல, அதெல்லாம் வேணான்ட்டு அங்கே போயிட்டு அதெல்லாம் பஞ்சு காது எங்கே ஓடிட்டு அந்த அண்ணனும் போயிட்டு அதுக்கும் சுத்தமாக காது கேட்குறா. வேணாம் போட்டு ஆனால் இங்கே தான் இப்போ அவங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. இங்கே தான் 2 பேருமே போகிறோம். இங்கே தாப்பட்டி இல்லைங்க, இங்கே எடப்பாடி கொடுத்து போகிறீங்க. இங்கே உள்ளா இருக்கு ஃபாரஸ்ட் நாங்களா? நாங்கள் ராமோம் செல்லாய்.
எங்கள் கண்ணூரில் கும்பிட்றவங்களா? இங்கே எங்கள் ஊரில் இருக்குது கோயில். அடியில் வந்து கீரமூர். ஈரமுத்துலையா? கீரமூர் ஏரிக்கல்ல இருக்குது. ஏரிக்கரையில் இருக்குல்ல, அது அடித்தளம். கோயில் வந்து மாரியம்மன் பக்கத்தில் பின்னாடி இருக்குது. மாணிக்க கோயிலுங்களா? உங்க நாற்பதுலே இருக்கு. இங்கே அந்த இருக்கா? கேரளால இருக்கிறது உங்க கோயிலா? போட்டு ராமம் போட்டு இருக்குல்ல. ஆமா. மாரியா கோயில் மேற்கால உள்ளதா? அதான் கடையில் கோயில். அது அடியில் வந்து கீரமூர். கீரமுத்து. நாங்கள் ராமம் போகிறவங்க. குங்குல ராமம் வர்றவங்க தான் இருந்தாலும் ஒவ்வொரு சாமியை கும்பிட்றவங்கள மாமச்சனை. சேனத்துலாம் ஒரே பங்காளில் வர ஒருத்தர் சோழரசா கும்பிட்றாங்க. நாங்களும் சோழரசா, இன்னொருத்தவங்க சோழரசாங்க இதில் சுகாமட்டியில் இருக்காங்க. அப்போ மாமச்ச அவங்க மாமச்சை நாங்கள் பிடிக்கணும். என்ன செய்ய அதிலே சோழரசா பிரிவு ரெண்டு அதை பிடிக்க முடியாது. முருகன் சாமி கும்பிட்றவங்க எங்கள் தகச்சூடு முருகன் சாமி கும்பிட்றாங்க, நாங்களும் முருகன் சாமி கும்பிட்றோம். என்ன பண்ணுவீங்க? ஆனால் மாமச்சை அவங்க நல்லா இப்போ சொந்த உள்ளூர்லேயே என்ன பண்ண சம்மந்தி வீட்டில் எங்கள் கோயிலையும் கும்பிட்றாங்க. அவங்க அதை வந்து வச்சு கோயிலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அதிலே பிரிவு ரெண்டு இருக்குது. அதிலே நாளைக்கு கும்பிடுறாங்க அது அதனால எங்கள் கோயிலே ரெண்டு பேர் ராமர் பட்டை அந்த ஊர்ல தான் ராம் போடுறதுன்னு கட்டிட்டேன். அப்புறம் அவங்களும் ராம் தான். அதுல என்ன தலைக்கு ஒரு ஊர்ல கும்பிடுறோம், அது பிரச்சனை இல்லை. அவங்க சொந்த மாட்டோம் ஒரே ஊரில் போய் சொந்த பந்தம் அப்படி இருக்குது. சொந்த பந்தத்துக்கு ஒரு கோயில்ல பொங்க வச்சாதான் இது. தனித்தனியா இருக்கும்போது என்ன பிரச்சனை? இப்போ ஒரு அறகுறியிலே கேட்டுட்டு கிடந்தாங்க. அப்படி காது பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காவது. இப்போ நான் வந்து என் கோயிலில் பொண்ணு கட்டிட்டு இதே கொடுத்தா அது வந்து அவங்க வந்து அவங்க வேற கோயிலில் சாமி கும்பிட்றாங்க, நான் வேற கோயிலில் தானே கும்பிட்றேன். அது என்ன அப்படின்னாங்க. ஒரு ஊரில் கட்டிட்டு ஒரு பொண்ணு கோயில் கொடுக்கக்கூடாதுன்னு மறுபடியும் வேணவே வேணான்னுச்சு. எவ்வளோதான் வசதி இருக்குது என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுக்கல. ஊரில் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பையன் வெளிநாட்டில் இருக்கான். அது எல்லாம் இப்போ கூட வேணவே வேணாங்குது. உங்களுக்கு எவ்வளோ மட்டும் இருக்கு நமக்கு? சரி பார்க்கணும். திராட்சை படிச்சுட்டு சராசரி இது வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள்.